மியான்மரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1600 கடந்துள்ளது. 3000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டு ராணுவ ஆட்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மியான்மர் நாட்டில் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து 2 முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அந்த நாடே நிலைகுலைந்து போயுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.7 மற்றும் 6.4 என 12 நிமிட இடைவெளியில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இந்த கோர சம்பவத்தை அடுத்து மியான்மரில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு கட்டட குவியலுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த துயரத்திற்கு நடுவே நேற்று மாலை ரிக்டர் அளவுகோலில் 5.1 என்ற அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதுவரை இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1500 கடந்துள்ளது. இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 3000ற்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு இராணுவ ஆட்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பெரும்பாலான மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அண்டை நாடான தாய்லாந்தையும் கடுமையாக பாதித்துள்ளது. பாங்காக் நகரில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத 30 மாடி கட்டடம் சீட்டுக்கட்டை போல சரிந்து விழுந்த நிலையில் அதில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏராளமானோர் காயமடைந்துள்ளதால் மருத்துவமனைகளுக்கு வெளியே குடும்பத்தினர் கவலையுடன் காத்திருக்கின்றனர். இதனிடையே நிலநடுக்கத்தால் சீர்குலைந்துள்ள மியான்மருக்கும் தாய்லாந்திற்கும் உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மீட்புப் படையினர் அங்கு விரைந்துள்ளனர். மியான்மர் இராணுவ தலைவர் மின் ஆங் லேங்குடன் தொலைபேசியில் பிரதமர் மோடி ஆறுதல் தெரிவித்தார். இந்நிலையில் இந்தியாவில் இருந்து மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மருந்துகள் உட்பட 15 டன் அளவிலான நிவாரணப் பொருட்கள் மியான்மருக்கு சென்றடைந்தன. மேலும் உதவிக்காக 2 கடற்படை விமானங்களில் 118 பேர் கொண்ட மருத்துவக் குழுவை அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மியான்மர் மற்றும் தாய்லாந்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பு கொள்வதற்கு பிரத்யேக தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை தமிழக அயலக தமிழர் நலத்துறை அறிவித்துள்ளது.